மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அடே ராணுவுக்கு என்னடா ஆச்சு? கைய உடைச்சு விட்டீங்களா? ஆஸ்பத்திரிக்கு வேற போயிருக்கான்னு சொல்றாங்க. ஆனா தள்ளி விட்ட ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டா இல்ல கேம விட்டு தூக்கிட்டாங்களா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ராணுவுக்கு கையில அடிபட்டு இருக்கு, அதனால 3 வாரம் வந்து பிசிக்கல் கேம் எதுவும் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. அது என்ன நடந்தது, இதனால ஜெஃப்ரி வீட்டை விட்டு வெளியேறிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து இந்த வாரம் வீக்லி டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கன்வேயர் பெல்ட் வழியா வந்து நிறைய பொருள் தருவாங்கல்ல, அதை வச்சு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கேம் விளையாடணும். இதுல இந்த செங்கல் பிளாக்ஸ் மாதிரி ஒன்னு கொடுக்குறாங்க. அதை எடுத்து டீமா பிரிச்சு அதை பாதுகாக்கணும். அதை வச்சு எதுவும் வந்து இவங்க கிரியேட் பண்ணுமா என்னன்னு தெரியல, அது போக போக தான் தெரியும். ஆனா இதுல 5 டீமா பிரிஞ்சு 5 டீம்ல வந்து 2 பேர் அல்லது 3 பேர் இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது ஒவ்வொருத்தவங்களும் அதை வந்து பாதுகாக்கணும். ஒருவேளை 24/7னா 24 மணி நேரம் அதை வந்து பாதுகாத்துட்டு இருக்கணும். அதான் இப்ப டீம்ல 3 பேர் இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் என்ன பண்ணணும்னா அந்த பிளாக்ஸை வந்து பாதுகாக்கணும், இன்னொருத்தவங்க கன்வே பெல்ட்ல வெளியே வர்ற அந்த பிளாக்ஸை எடுத்துட்டு வரணும். இப்படி இருக்கையில யார் பிளாக்ஸ் வேணாலும் யார் வேணாலும் திருடிக்கலாம் அப்படின்னு சொல்லல நம்ம ராணவ் என்ன பண்றாரு அப்படின்னா, இதுல பவித்ரா, ஜெஃப்ரி, அன்சிதா 3 பேர் ஒரு டீமா. அந்த டீம்ல ஜெஃப்ரியும் அன்சிதாவும் அந்த பிளாக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அதுல பவித்ரா பயங்கரமா அந்த பிளாக்ஸை பாதுகாக்கிறாங்க. அதை போய் ராணவ் வந்து புடுங்குறாரு அந்த பிளாக்ஸை. அந்த இடத்துல ஜெஃப்ரி டே புடுங்காடா இழுத்து பிடிச்சு தள்ளி விட்டாரா இல்ல புஷ் பண்ணி தள்ளி விட்டாரா என்னன்னு தெரியல, கையே அடிபட்டு இருக்கு. ராணவ் கூட டே முடியலடான்னு பயங்கரமா அழுகுறான். அதை பார்த்து ஜெஃப்ரி என்ன பண்றான் அப்படின்னா, எப்பயும் போல எனக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு அடிபடல, அவன் விழுந்தது வேற மாதிரி, ஆனா கையை வேற பக்கம் வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த இடத்துல அன்சிதாவும் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த பக்கம் அருண் பிரசாத் வந்து கன்சல்ட் பண்ணி தூக்கிட்டு போறான். கூட விஷால் வந்து தூக்கிட்டு போய் கன்ஃபெஷன் ரூம்குள்ள போய் விடுறாங்க. விட்ட உடனே பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்றாங்க, ராணவ மருத்துவமனைக்கு வந்து அழைத்து செல்லப்பட்டிருக்காரு அப்படின்ன உடனே ஜாக்லின் எல்லாருமே வாயை பொளந்து ஷாக் ஆகி பாக்குறாங்க. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து இந்த ஸ்கேன் பண்ற நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது, அதனால ஹாஸ்பிட்டல் போகணுங்கிறதுனால ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க. அதை வந்து மருண் வந்து சௌந்தர்யாட்ட பேசுறாங்க. சௌந்தர்யா அந்த இடத்துல கத்துறாங்க, அவன் நடிக்கிறானா இல்ல உண்மையா சொல்றானா என்னன்னே தெரியல, அதனால தான் எல்லாரும் அவங்க பாட்டில கேம் விளையாண்டாங்க. ஏன்னா அவன் கையை பிடிச்சிட்டு அழுகையில கூட கேம் போய்கிட்டு தான் இருந்தது. ஆனா ஸ்கேன் பண்ணி அது பார்க்கும்போது லைட்டா எலும்பு முறிவா இல்ல எலும்பு விலகலா அப்படின்னு தெரியல, அதனால 3 வாரம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டதான் தகவல். இதுல அந்த 5 டீம் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவித்ரா, அன்சிதா, ஜெஃப்ரி, அடுத்து ராணவ் அடிபட்டாம்ல அவன் டீம் வந்து மஞ்சரி, அதுக்கப்புறம் வந்து முத்து, தீபக் இவங்க 2 பேரும் ஒரு டீம், அருண், சௌந்தர்யா, விஜய், விஷால் இவங்க ஒரு டீம், ரயான், ஜாக்லின் இவங்க ஒரு டீம். இப்படிதான் டீமா பிரிச்சிருக்க மாதிரி தெரியுது. ரஞ்சித் அநேகமா இதுல ஏதோ ஒரு டீம் இருக்கு, அவர் மட்டும் தான் எல்லோ கலர் ஜாக்கெட் போட்டுக்காரு ப்ரோமோ படி நம்ம பார்த்தோம்னா. ஆனா இந்த கேம் செம இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.